ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவுல் மிக்சர். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, அவுல், வேர்க்கடலை, உடச்சக்கடலை, மிளகாய் தூள், சால்ட், பெருங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அவுல் எடுத்துக்கலாம். ஸோ அவுல் எந்த மாதிரி அவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சிகப்பு அவுல் எடுத்துக்கலாம், இல்லை கெட்டியாக இருக்கிற அவுல் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பேப்பர் அவுல் எடுத்துக்கலாம். எது வேணுமென்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் பேப்பர் அவுல் எடுத்திருக்கேன். ஸோ மிக்சர் பண்ணணுன்னா முதல்ல நம்ம அவுல் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ முதல்ல ஸ்டவ்வில் எண்ணெயை வச்சிடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கணுன்னா எண்ணெய் எல்லாம் அது இழுத்துடும் நம்மளுக்கு. ஸோ எண்ணெய் காயட்டும் ஒரு 2 minutes. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா நிறையா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ பொரிக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ போட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு அவுல் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொரிச்சிடும் அது. இதை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இதில் போட்டுக்கோங்க. ஜூஸ் ஃபில்டர் இருந்ததுன்னா இதில் போட்டுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி மேலே நல்லா வெந்துட்டு மேலே வருது பாருங்கள் வெள்ளையாக, இதை எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes இப்படி இது பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுத்துடுங்க இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி இதே மாதிரி போட்டிங்கன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதை பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்ட் மெத்தட். இந்த மாதிரி வரும். ஸோ இது ஃபாஸ்ட்டாக இதிலேருந்து எடுத்துடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ லீவ் டைம்ன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி அவுல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்லேயே பண்ணிடலாம். நீங்கள் வெளியில் போய் வாங்குறத விட வீட்லேயே பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ போட்ட உடனே இந்த மாதிரி பொரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி போட்ட உடனே இந்த மாதிரி பொரிச்சிடும். இந்த எண்ணெயை எப்படி எண்ணிட்டு இதை எடுத்து இதில் போட்டுடணும். அது மாதிரி எல்லா அவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் முதல்ல பொரிச்சிக்கணும். போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பொரித்து மேலே வந்துடும். இப்போ நம்ம அவுல் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை எல்லாமே நம்ம இது பண்ண கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், நான் பட்டர் பேப்பரில் போட்டதுனால இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ எண்ணெய் இதில் இழுத்துருக்கு. ஸோ இன்னொரு பட்டர் பேப்பரில் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு இழுத்துருக்குது. இல்லைன்னா சாப்பிடும்போது எண்ணெயாக இருக்கும், அதனால் நம்ம அதை போடுறது. இப்போ இதில் நம்மளுக்கு இவ்வளோ அளவுக்கு எவ்வளோ ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை இருந்தால் போதும். இதை கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம்.
இதோட ஒரு 2 பச்சை மிளகா வந்துட்டு பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். அதில் ஒன்றே போதும். இதோட மிக்சர்ன்றதுனால கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு கை வேர்க்கடலை, ஒரு கை உடச்ச கடலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை இன்னும் ஏதாவது பட்டாணி இல்லை வந்து இந்த இது இருக்கு இல்லையா, மூக்கடலை, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சிகப்பாயின்னு இருக்குது, வெந்தயம் இருக்குது, வேர்க்கடலை எல்லாமே. இப்போ இதோட இப்போ இந்த வேக்காடான உடனே இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இது சிம்மில் வச்சுடுங்க. இப்போ சால்ட்டு, இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சர் எடுத்துகிட்டு எண்ணெய் இல்லாமல் இதில் போடுங்க. ஸோ எண்ணெய் அதுக்கு தான் கம்மியாக போடணும், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்படியும் எண்ணெய் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான். இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஊற வைக்கணும், எதுவுமே கிடையாது. டைரெக்டாக அவளை வந்து ஃப்ரை பண்ணிடுறீங்க. ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பசங்க எல்லோரும் லீவில் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் பண்ணி டப்பாவில் போட்டுட்டிங்கன்னா விளையாடிட்டு வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க. வீட்டில் பண்ண ஸ்நாக்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.